Lesson 1 Measurement Class 9. Already you learnt physical quantities, that means fundamental units, derived units, fundamental quantities, derived quantities already you know. Now we see the fundamental units. Okay, first of all, length. Length, what is length? Length means distance between the 2 points. Okay, length is the extent of something between 2 points. ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறோம்? லென்த்து அப்படிங்கிற ஏ அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு பி அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன சொல்கிறோம்? எல். ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 points is called length. The SI unit of length is meter, which denote the letter m. லென்த்தை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணோம்னா மீட்டர் அப்படி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் வந்து அதனுடைய லெட்டர் வந்து என்னதுன்னா எம். த டெஃபினேஷன் ஆஃப் மீட்டர். Then what is define 1 meter or define one SI unit of length means meter. You define meter. The 1 meter is the distance traveled by light through vacuum in 1 by 29 crore 97,000 lakhs 92,458 second. 1 by 29 crores 97 lakhs 92,000 then 458 second. That means 1 by the full number ஆகும் 3 into 10 power 8 வரும். ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 0.33 into 10 power minus 8 second. அதாவது 1 meter is the distance traveled by light through vacuum in 1 by 29 இந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதாவது 1 மீட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு லைட் அப்படிங்கிறது வேக்யூமில் ட்ராவல் பண்ணுறது. இந்த இவ்வளோ செகண்டில் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதோ அதான் நமக்கு என்னதுன்னா 1 மீட்டர். இப்போ 1 மீட்டர் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை லைட் த்ரூ வேக்யூம் இன் 1 by 3 into 10 power 8 ஃபுல் நம்பர் ஆக்கணும்னா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் மெஷர் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ். ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னதுன்னா சும்மா சாதாரண டிஸ்டன்ஸாக மீட்டர் அப்படி சொல்கிறோம். ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறது சென்டிமீட்டர் அப்படிங்கிறோம். ஏதாவது திருநெல்வேலியிலேருந்து தென்காசி வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். பட் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப வெரி வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இது என்னதுன்னா ஸ்பேஸில் வந்து உள்ள பொருட்கள் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் மெஷர் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் லைட் year, the next one borsec. Okay, so astronomical வந்து நம்ம வந்து எப்படி டினோட் பண்ணோம்னா AU அப்படின்னு டினோட் பண்ணுவோம். For astronomical unit, the distance of astronomical objects, they measure the distance of astronomical objects. Light year also distance measure the distance of astronomical objects. Then borsec also measure the distance of the astronomical object. Okay, first one astronomical unit, then AU. First one sun, this one earth. Distance between the center of the sun from the center of the earth. ஓகேவா? சன்னுக்கும் எர்த்துக்கு இடையில டிஸ்டன்ஸ் நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம்னா 1 AU. 1 AU மீன்ஸ் 1 astronomical unit. 1 astronomical unit is equal to 1.496 into 10 power 11 மீட்டர். மீட்டர் ஏன் சொல்கிறோம்னா மீட்டர் தான் என்னுடைய எஸ்ஐ யூனிட், டிஸ்டன்ஸுடைய எஸ்ஐ யூனிட். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா எதுனாலும் சரி தான் நம்ம என்ன பண்ணுறோம் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி போடுறோம். ஓகேவா? ஸோ த டிஸ்டன்ஸ் ஆஃப் த center of the sun from the center of the earth is called the astronomical unit. Astronomical unit, what is astronomical unit means it is distance of the center of the sun from the center of the earth. எர்த்துடைய சென்டர்ல இருந்து சூரியனுடைய சென்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு என்னதுன்னா astronomical unit. That means 1 AU is equal to 1.496 into 10 power 11 meter. The next one light year. Light year is also used to measure the distance of astronomical objects. The distance traveled by light in 1 year in vacuum, and it is equal to 9.46 into 10 power 15 meter. அதாவது லைட் இயர் அப்படிங்கிறது 1 year in vacuum. அதாவது வேக்யூம்னா வெற்றிடம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன் வேக்யூமில் லைட் 1 year எவ்வளவு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னா 9.46 into 10 power 15 meter. This is called light year. This is called light year. Therefore 1 light year is equal to, what is the value of 1 light year? 9.46 into 10 power 15 meters. So the powers எல்லாம் தப்பு இல்லாமல் எழுதணும். 10 power plus 15, not minus 15, plus 15 meter. இவ்வளவு தூரம் நமக்கு வந்து லைட் அப்படிங்கிறது 1 year நமக்கு என்ன பண்ணுதுன்னா ட்ராவல் பண்ணுது. ஓகேவா?
So next one, borsec. Borsec is the unit of distance used to measure the astronomical objects. It's also measure the astronomical objects outside the solar system. Solar system outside உள்ள astronomical object உடைய distance measure பண்றதுக்கு எது யூஸ் பண்ணுதுன்னா borsec அப்படிங்கிறது யூஸ் பண்ணுது. Therefore borsec is equal to 3.26 light year. 3.26 into what is the light year? Light year means this value, the 9.46 into 10 power 15 meter. So ரெண்டையும் multiply பண்ணோம்னா borsec is equal to என்ன வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு லென்த் பார்த்தோம். லென்த் தென் டெஃபினிஷன் ஆஃப் மீட்டர், SI யூனிட் ஆஃப் லென்த் இஸ் மீட்டர். The next one, very large distance, small distance we measure, we can use a meter, then large distance kilometer, then astronomical unit, the light year, then borsec. The next one, larger unit, kilometer. Kilometer means 10 power 3 meter, 1000 meter. Astronomical unit AU, therefore 1.496 in 10 power 11 meter. This means astronomical unit. The light year LY அப்படின்னு denote பண்ணுவோம். Therefore 9.46 10 power 15 meter. The next one, borsec PC போடுவோம். Therefore 3.26 light year. 3.26 light year 3.26 into 9.46 into 10 power 15. So ரெண்டே multiple answer 3.08 into 10 power 16 meter. This borsec, one borsec is equal to 3.08 into 10 power 60 meter. Okay. The next one, small distance. Okay. Then very large we know, then small distance we discuss about very small distance. Distance between the two atoms in a molecule. Atoms in a molecule. Molecule உள்ள two atoms கிடையில distance நம்ம என்ன பண்றோம்? Small distance அப்படிறோம். Then size of the nucleus, அதெல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ணோம். Size of the nucleus and wavelength, we use the submultiples of 10. Submultiples of 10 power 10. That means 1 by 10 power. The submultiples of 10. Okay. Then 10 power minus 15 meter Fermi சொல்லுவோம். The symbol வந்து F. The 10 power minus 10 meter angstrom symbol A மேல வந்து ஒரு 0 மாதிரி போகணும், டாட் மாதிரி. For 10 power minus 9 meter nanometer, then n meter. For 10 power minus 6 meter equal to micron, then micrometer, mu meter, mu, M-E-U, mu. Next one, 10 power minus 3 meter millimeter, mm. For 10 power minus 2 meter centimeter, cm. Okay. So SI unit of length is equal to meter. ஸோ நம்ம வந்து எந்த ப்ராப்ளத்தில் போட்டாலும் சரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மீட்டர் அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணணும் மாற்றிக்கணும். 10 power கிலோமீட்டராக இருந்தால் 10 power 3 மீட்டர்னு மாற்றிக்கணும். சென்டிமீட்டராக இருந்தால் 10 power minus 2 மீட்டர் நம்ம என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக மீட்டரில் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் ப்ராப்ளம் எல்லாம் எழுத ஆரம்பிக்கணும். அட் த சேம் டைம்ஸ் ஆன்சரில் வந்து 10 power minus 19, 10 power 9, 10 power minus 6 அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 10 power minus 6 மீட்டர் போடலாம், இல்லைனா நானோமீட்டர். 10 power minus 9 நானோமீட்டர், minus 6 மியூ மீட்டர் அப்படி நம்ம என்ன ஷார்ட்டாக நம்ம என்ன நோட் பண்ணிக்கலாம். ஓகே. The next one, mass. Mass means quantity of matter contained in the body. Quantity of matter contained in the body. This one mass. The SI unit of mass is kilogram. SI unit of mass is kilogram. மாஸ்னால என்ன சொல்கிறோம், நம்ம கிலோகிராம்னு சொல்லணும், பட் வெயிட் வேறு மாஸ் வேறு. பட் நான் இப்போ என்ன பண்ணுறோன்னா மாஸ் பார்க்குறோம். மாஸ் இஸ் ஈக்குவல் டு கிலோகிராம். வெயிட் மீன்ஸ் நியூட்டன். ஓகேவா? பட் இன் டெய்லி லைஃப் இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் மாஸ். வெயிட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி. பட் மாஸ் அப்படிங்கிறது வந்து கிலோகிராம் யூனிட் அப்படிங்கிறது வந்து, பட் வெயிட் அப்படிங்கிறது வேறு, மாஸ் அப்படிங்கிறது வேறு. ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் ஆஃப் கிலோகிராம், SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு கிலோகிராம். டெஃபினேஷன் ஆஃப் கிலோகிராம், கிலோகிராம் டெஃபினேஷன் வந்து என்ன, தி கிலோகிராம் இஸ் த மாஸ் ஆஃப் பர்டிகுலர் இன்டர்நேஷ்னல் புரோட்டோடைப் of cylinder made of platinum iridium alloy kept at the International Bureau of Weights and Measure at Sèvres, France. France நாட்டில் உள்ள Sèvres அப்படிங்கிற இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் பியூரோ ஆஃப் வெய்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பிளாட்டினம் இரிடியம் மிக்ஸ் ஆன ஒரு அலாய் இருக்குது. ஸோ அந்த அலாயோட வெயிட் அப்படிங்கிறது 1 kilogram. அதான் நமக்கு என்னதுன்னா மாசினுடைய கிலோகிராமத்துடைய டெஃபினிஷன். Okay. Therefore 1 gram is equal to 1 by 1000. 1 milligram is equal to 1 by 10 power 6. இந்த zeros add பண்ணா நமக்கு டிவைட் பண்ணா 0.00001 kilogram வரும். Therefore 1 quintal equal to 100 gram. Therefore 1 metric ton is equal to 1000 into 1 gram, 1 kilogram. Therefore 10 quintal. Next one, AMU, atomic mass unit.
AMU atomic mass unit. Therefore mass of proton, neutron and electron can be determined using the atomic mass unit. அதாவது mass of proton, electron, neutron இதெல்லாம் எதை நம்ம யூஸ் பண்ணணும், யூனிட் யூஸ் பண்ணோம்னா atomic mass unit AMU அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். Therefore 1 AM is equal to 1/12 of the mass of carbon 12 atom. carbon 12 atomல இருந்து 1/12 of the mass of carbon 12 atom அப்படிங்கிறது தான் AMU அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்னதுன்னா டைம். டைம் வந்து நம்மளுக்கு தெரியும், செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதோடைய யூனிட் வந்து செகண்ட். therefore டைம் அப்படிங்கிறது டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் த இன்டர்வல்ஸ் பிட்வீன் தம். இனிஷியல் டைம் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்டர்வல்ஸ் பிட்வீன் த அந்த டியூரேஷன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் த இன்டர்வல்ஸ் பிட்வீன் தம், அதான் நம்ம என்ன பண்ணுறோம், டைம் நம்ம டினோட் பண்ணுறோம். ஸோ டெஃபினேஷன் ஆஃப் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு டைம் required for the light to propagate the 29,92,458 meter through vacuum. அதாவது லைட் அப்படிங்கிறது இவ்வளவு மீட்டர் வந்து ப்ராபகேட் ஆகும் வேக்யூமில். அப்போ வந்து எவ்வளவு செகண்ட் அது ப்ராபகேட் ஆகுதுன்னா அதான் நமக்கு என்னதுன்னா 1 செகண்ட். எவ்வளோ டைமில் வந்து ப்ராபகேட் ஆகுதோ அதான் 1 செகண்ட். It is also defined as the 1/86,400th part of the mean solar day. One solar day is equal to 24 hours. So 24 hours means 86,400 second. So 1/8 எதாவது இந்த செகண்டில் ஒரு பார்ட் அப்படிங்கிறது தான் மீன் சோலார் டே அப்படிங்கிறது. இட்ஸ் ஆல்சோ டிஃபைன்ட் அஸ் த. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் மீன்ஸ் measure of hotness or coldness of the body. measure of hotness or coldness of the body. temperature அப்படிங்கிறது ஒரு பாடியினுடைய hotness or coldness. SI unit of temperature is Kelvin. SI unit of temperature is Kelvin. The definition of Kelvin, 1 Kelvin is the fraction of 1/273.16 of the thermodynamics temperature of the triple point of water. The triple point of water உள்ள thermodynamics temperature இருக்குல்ல, அதில் வந்து 1/273.16 இவ்வளவு ஃப்ராக்ஷன் இருக்குமா அதனுடைய thermodynamics temperature அப்படிங்கிறது. ஸோ இதான் நமக்கு என்னதுன்னா 1 கெல்வின் அப்படிங்கிறது. ஸோ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து, அதாவது ஒரு வேப்பராகவும் மாறும், பியூர் வாட்டராகவும் மாறும், கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கும். 3 ஸ்டேட்லேயுமே இருக்கும். ஆர் இன் ஈக்லிபிரியம், அதாவது எல்லா இதுவுமே ஒரு சேம் ஈக்குவல் அந்த டெம்பரேச்சரில் வந்து நமக்கு என்னதுன்னா கேசியஸாகவும் மாறும், வேப்பராகவும் மாறும், தென் பியூர் வாட்டராகவும் என்ன செய்யும் மாறும், ஐஸாகவும் மெல்ட் ஆகும். ஓகேவா, ஏர் இன் ஈக்குவல் தான் ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது. ஸோ 0 கெல்வின் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்சல்யூட் 0. ஸோ அதர் யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து செல்சியஸ், ஃபாரன்ஹீட். செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் டிகிரி போடுவோம், பட் கெல்வினுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டிகிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒமிட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ ஓகே, இன்னைக்கு கிளாஸ் வந்து இன்னைக்கு கிளாஸ் என்ன நடத்திருக்கோம்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் நடத்திருக்கோம். லென்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர் இதெல்லாம் நடத்திருக்கோம். ஸோ அதனுடைய எஸ்ஐ யூனிட்ஸ் நடத்திருக்கோம், அதோட டெஃபினிஷன். ஓகே, ஸோ டுடேஸ் ஹோம்ஒர்க், what is length, what is mass, what is time, what is AMU, what is temperature. The next one, definition of meter, kilogram, second, Kelvin. இதெல்லாம் படிச்சு study and write well. Okay, any doubt ask me. Study and write. Okay, thank you.